வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், ஹவு டு பி இன் ஜாய் ஆல் த டைம், ஹவு டு என்ஜாய் அவர் செல்ஃப் அப்படின்றத பற்றி சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இட் இஸ் நெய்தர் அன் அச்சீவ்மெண்ட் நார் அன் அட்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். இட் ஹாஸ் டு பி பர்சீவ்டு வித்தின் அவர் செல்ஃப் அப்படின்னு. இது என்ன ஜாய்னு சொன்னால், கையில் ஒரு குட்டி குழந்தையாக இருந்தால் அதுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அது என் சந்தோஷப்படும். இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு எதான ஐஸ்கிரீமு அந்த மாதிரி தின்ற பதார்த்தத்தை கொடுத்தா அது சந்தோஷப்படும். சில குழந்தைகளுக்கு நல்ல தயிர் சாதம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படும். சிலது வெளியில் ஒரு ரவுண்ட் சஜஷன் போனால் சந்தோஷப்படும். சின்ன குழந்தையாக இருந்தால் அது ஒரு மோட்டர் பைக்கிலையோ இல்லை ஒரு ஸ்கூட்டர்லேயோ வச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாக்க அந்த சத்தத்துக்கும் அந்த வேகமாக எதிர வர காற்றுக்கும் பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்படும். அடிக்கடி என்ன ஒரு ரவுண்ட் ஸ்கூட்டின்னு போ அப்படின்னு கேட்கும். இது எல்லாமே சாதாரண விஷயந்தான். அதுதான் சந்தோஷமா? அது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பீங் அட்டைன்டு பை அவுட் சைடு தானே. வாட் யூ சே இட் இஸ் வித்தின் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா, திருப்தி பட்டுக்கிறது, பி சாட்டிஸ்ஃபைங் வித் யுவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கணும். அந்த திருப்தி கிடைக்கணும்னு சொன்னால் அது வரைக்கும் வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டே இருக்கச்சே முடியாது. ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும் படிக்கிற பாடமாக இருந்தாலும் ஒரு 20 பேஜ் இருக்குது ஒரு பாடம். அந்த சயின்ஸில், புவியியலில், இல்லைன்னா என்ன பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு பாடம், எந்த பாடமாக இருந்தாலும், அதாவது சோஷியல் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும், சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கிறதா இருந்தாலும், சோஷியல் இன்வால்மெண்ட் இல்லை செல்ஃப் எஸ்டீம் நம்ம படித்தோமே, எமோஷ்னலி மெச்சூர்டு, அது மாதிரி டாப்பிக்கில் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு 20 பேஜ் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 20 பேஜையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்த சைட் ஹெட்டிங்கில் படிச்சுக்கிட்டே வந்தால் தான் அந்த பாடம் முடியும். ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பாடம் 20வது பேஜ் முதல்ல வர முடியாது. ஸோ தட் மீன்ஸ் வாட் டஸ் இட் மீன், வாட் டஸ் இட் டினோட் அப்படின்னு கேட்டால், ஒரு வேலை ஆரம்பித்தா அது முடிகிற வரைக்கும் அந்த ட்ராக்லேயே போனால் தான் அது முடிக்க முடியும். முடித்தாதான் கம்ப்ளீஷன் ஆஃப் என்ன ஒர்க் வரும். கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கு பக்காவாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கம்ப்ளீஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட். இதுக்கு அடுத்தது கடக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஸ்டெப். அது முதல்ல எடுத்தோன்னா ஆரம்பிக்கச்சாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். என்னன்னு கேட்டால், பரவாயில்லப்பா, விதவுட் எனி ஹர்டல்ஸ் நம்ம என்ன பண்ணோம், வேலையை துவங்கிட்டோம் அப்படின்னு. அது இட் மேக்ஸ் யூ டு ஃபர்தர் மூவ் இன் த டைரக்ஷன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேலையை முடிக்கிறோம். 20 பேஜ் உள்ள ஒரு பாடத்தை படித்து முடிக்கிறோம். நம்ம முதல்ல வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவராகவே நம்மளை நினைப்போம். அதனால் 20 பக்கம் இருக்கிற ஒரு பாடத்தை படித்து முடிக்கிறோம். ஏன் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும் ஒரு வேலையை ஆரம்பித்தா ஃபார் சட்டன் ஆக்டிவிட்டீஸ் வி மேக் என்ன சொன்னால், நம்மளுக்கு சில சப்போர்ட் கிடைக்கும், ஒர்க் சப்போர்ட் கிடைக்கும், சர்வன்ட்ஸ் கிடைப்பாங்க, தே வில் கம்ப்ளீட் த ஒர்க். ஆனால் தேர் ஆர் சட்டன் ஆக்ஷன்ஸ். என்ன பண்ணோம், அந்த ஆக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம், அந்த ஆக்டிவிட்டீஸை நாமே தான் செய்யணும். we cannot expect any support to complete the work. இப்போ சாமி கும்பிடணும்னு சொன்னால் அந்த 20 ஸ்லோகத்தையும் சொல்லி நம்மளே தான் சாமி கும்பிடணும். 4 ஸ்லோகம் ஆனோடனே வேறு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் அவங்க கம்ப்ளீட் பண்ணதான் ஆகுமே தவிர நாம் கம்ப்ளீட் பண்ணுறது ஆகாது. ஸோ தெர் ஆர் சர்டன் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கோம், இல்லை வேணாம் தலையெல்லாம் வாரி ட்ரெஸ் மாற்றிக்கிறோம், ஸ்கூல் போச்சேன்னு வச்சுக்கோங்க. பாதி ட்ரெஸ் போட்டணுன்னே வேறு யாராவது போட்டுவாங்களா? போட்டுவானா விடுவாங்களாக்கும். சின்ன குழந்தையாக இருந்தால். பெரியவங்களுக்குலாம் அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்களோட ஒர்க்கு அவங்களே தான் செய்தால் தான் அந்த கம்ப்ளீஷன் கிடைக்கும். கம்ப்ளீஷனை நம்மளே விதவுட் எனி சப்போர்ட், இன்றைக்கி நம்ம எல்லா வேலையும் நம்மளே பண்ணி முடிச்சிட்டோம், வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கிட்டா, அது மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அந்த வேலைக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினெட்லி வில் பிரிங் ஜாய். நம்மளே பரவாயில்ல, குட், சூப்பராக எல்லாம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு யாருக்குமே இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு வேலைக்கு கூட சப்போர்ட் வரல, எவ்ரி ஒர்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை அஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா அதில் ஒரு ஜாய் கிடைக்கும். அந்த ஜாய் இட் இஸ் என்ன பண்ண மாட்டுது, யாராலையும் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது, யாராலையும் அதை மாற்றியும் விட முடியாது. டெஃபினெட்லி வில் ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க்குன்றத வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு அசர்ட்டிவ் ஃபார்மரில் முடிஞ்சுக்கலாம். இது வேலை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அதர்வைஸ். இப்போ ஒரு சாப்டரில் கணக்கு போடுறோம், 20 கணக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த 20 சமயம் நம்ம போட்டு ஆன்சர் கரெக்டாக வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடாமல் இருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 1 or 2 சம்ஸ் தவிர பாக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஒன்ஸ் போட துவங்கினா வரிசையாக சீக்வன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுகிட்டே வந்தோம், விஷயம் முடிஞ்சிட்டு நல்லபடியாக வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தட் ஜாய் நியூ நோ பவுண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு விளையாட போகிறோம், டென்னிஸ் விளையாடுறதுக்கு கற்றுன்னு இருக்கோம், இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு செட்டு ஜெயிக்கிறோம், 6-2 நம்ம ஜெயிச்சுடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் கிடைக்கிற ஜாய் இருக்கே, இட் நியூ நோ பவுண்ட்ஸ்.
அதுக்கு எந்த விதமான ஒரு எல்லை இல்லாமல் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது இட் இஸ் விதின் அவர் செல்ஃப். வில் ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது என்ன பண்ண முடியாது, வெளியில் போய் எங்கேருந்தோ வாங்கிட்டு வர முடியாது. நம்ம பர்ஃபார்மன்ஸு நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறது, நம்ம பர்ஃபார்மன்ஸு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் இன்டர்லிங்க்ட். இந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் அதெல்லாம் ஒன்றுக்குள்ளேயே தான். ஆனால் வேறு வேறு லெவலில் ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட் அது மாதிரிலாம் வரும்போது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு தானே கிடைக்கிறது ஒரு ஹாப்பினஸ் சொன்னால், அதை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணும்போது அதனோட அளவு வேறு மாதிரி இருக்கும். அது பெரிய அளவில் பரிமணிக்கும், விகசித்துடும். இட் கெட்ஸ் நியூ பவுண்ட்ஸ், நோ நியூ பவுண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு எல்லையில்லாத பெருமைக்குரிய ஆனந்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.